விரைவாய் வருவோம், தேவனருள் பெறுவோம். இறைவன் நிழலில் வாழ்வின் பொருள் பெறுவோம். வாராயிரை திருக்குலமே, வாழ்வாய் பேருடனே. வாராயிரை திருக்குலமே, வாழ்வாய் பேருடனே. இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனே, திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருவே தியாக பலி. மகிழ்வுடன் பாடும் வேளையே, மனங்களின் சோர்வை நீக்குமே. மகிழ்வுடன் பாடும் வேளையே, மனங்களின் சோர்வை நீக்குமே. திருவாழ்வை தேடி பெறுவோம், மறைவாழ்வின் நன்மை அடைவோம். பணிவாய் குலமாய் இயேசு பதம் இணைவோம். மறையின் வழியில் வேத ஒளி பெறுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பிற்கினியவர்களே, இத்திருப்பலியை நிறைவேற்ற வருகை தந்துள்ள அருள்பணியாளர்களையும் திருப்பலியில் பங்கேற்க வருகை தந்துள்ள அருள் சகோதரிகள் மற்றும் உங்கள் அனைவரையும் திருவழிபாட்டு குழு சார்பாக வாழ்த்தி அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய திருப்பலியில் தீமையை வேறறுப்போம் எனும் மைய சிந்தனையின் அடிப்படையில் சிந்திக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். கடவுள் இவ்வுலகை படைத்தார். உலகை படைத்த கடவுள் அதை மனிதனின் ஆளுமைக்கு ஒப்படைத்தார். கடவுள் எவ்வாறு மனிதனை அன்பு செய்தாரோ அதேபோல் மனிதனும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து வாழ வேண்டும் என விரும்பினார். ஆனால் மனிதன் ஒருவரை ஒருவர் வஞ்சித்து பாவத்தில் விழுந்து தீமையை நாடிச் சென்றான். சகோதர சகோதரிகளுக்கு எதிராக செய்கின்ற குற்றங்களை மன்னிக்க அடிமனதில் அன்பு இருக்க வேண்டும். உள்மனதின் ஆழத்தில் இருக்கும் பொறாமை, பழி வாங்குதல், குறை காணுதல் அனைத்துமே காயங்களை ஏற்படுத்தும். உறவுகளை, சொந்த பந்தங்களை கூடி வாழச் செய்யாது. அன்பு பிறரை மன்னிக்கும், ஏற்றுக்கொள்ளும், உறவுகளை பலப்படுத்தும், அனைத்தையும் விட்டு கொடுக்கும். எனவே நாம் செய்கின்ற ஜெபம், தவம், ஒருத்தல் அனைத்தையும் விட சக உறவுகளோடு உறவை பலப்படுத்த அனைத்திலும் அன்பை ஆடையாக அணிந்து அவனியில் தீமையை அகற்றி இறைவனின் பிள்ளைகளாக வாழ அருள் வேண்டி இத்திருப்பலியில் இணைவோம். இறை இயேசுவில் அன்புமிக்கவர்களே, நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்த ஞாயிறு திருப்பலியிலே பங்கு பெறுவதற்கு கடவுள் நமக்கு வாய்ப்பளித்திருக்கின்றார். கடவுளுக்கு நாம் நன்றி கூறுவோம். மிக விரைவிலேயே சுமூகமான சூழல் உருவாகவும் நமது வாழ்க்கை இயல்பு நிலைக்கு திரும்பவும் வேண்டி இத்திருப்பலியை கடவுளுக்கு அர்ப்பணித்து ஜெபிப்போம். இந்த பலியை இறைவனுக்கு ஏற்றதாக ஒப்புக்கொடுக்க தடையாக இருக்கின்ற நமது தகுதியேற்ற நிலையை எண்ணி இறைவனிடம் மன்னிப்பை வேண்டுவோம்.
எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிறைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோருக்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே. ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தை நின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே, உலகின் பாவம் போக்குபவரே, நீர் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, இம்மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரை நீர் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. எங்களுக்கு மீட்பும் பிள்ளைகளுக்கு உரிய உரிமையும் வழங்கும் இறைவா, உம் அன்புக்கு உரிய மக்களை கனிவுடன் கண்ணோக்கும். அதனால் கிறிஸ்துவின் நம்பிக்கை கொண்டுள்ள உம் மக்களுக்கு உண்மையான விடுதலையையும் நிலையான உரிமை பேற்றையும் அளிப்பீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எசேக்கியேல் இறைவாக்கினர்
தன் எழுச்சிமிகு எண்ணங்கள் பலவற்றை காட்சிகள் வழியாகவும் அறிக்கைகள் பலவற்றை அடையாள செயல்கள் வழியாகவும் விளக்கினார். குறிப்பாக தீயோர் தங்கள் வழிகளிலிருந்து திரும்பி இறைவனிடம் வர வேண்டும். அவ்வாறு எச்சரித்தும் இறைவனிடம் திரும்பாதவர்கள் இறைவனுடைய கோபத்திற்கு ஆளாகி தண்டனை பெற்று சாவர் என எசேக்கியேல் இறைவாக்கினர் கூறுவதை கேட்டு தியானிப்போம். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 33, இறை சொற்றொடர்கள் 7 முதல் 9 வரை. ஆண்டவர் கூறியது: மானிடா, நான் உன்னை இஸ்ரேல் வீட்டாருக்கும் காவலாளியாக ஏற்படுத்தியுள்ளேன். என் வாயினின்று வரும் வாக்கை கேட்கும் போதெல்லாம் நீ என் பொருட்டு அவர்களை எச்சரிக்க வேண்டும். தீயோரிடம் நான், ஓ தீயோரே, நீங்கள் உறுதியாக சாவீர்கள் என்று சொல்ல, அத்தீயோர் தம் வழியிலிருந்து திரும்பும்படி நீ அவர்களை எச்சரிக்காவிடில் அத்தீயோர் தம் குற்றத்திலேயே சாவார். ஆனால் அவர்களது இரத்த பழியை உன்மேலேயே சுமத்துவேன். ஆனால் தீயோரை அவர்கள் தம் வழியிலிருந்து திரும்ப வேண்டுமென்று நீ எச்சரித்தும் அவர்கள் தம் வழியிலிருந்து திரும்பாவிட்டால் அவர்கள் தம் குற்றத்திலேயே சாவார். நீயோ உன் உயிரை காத்துக்கொள்வாய். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இனியதொரு கவிதையில் என் பாடலை இசைத்து பாடும் நேரம் அதில் இறைவா இதயம் கழி கூறுது. இறைவா என் இறைவா, இனியதொரு கவிதையில் பாடலை இசைத்து பாடும் நேரமதில் இறைவா இதயம் களி கூறுது. இறைவா என் இறைவா. அழகினும் அழகுள்ள பெருமகன் நீரே, அருள் வெள்ளம் பாய்ந்திட ஆழுகின்றீரே. அழகினும் அழகுள்ள பெருமகன் நீரே, அருள் வெள்ளம் பாய்ந்திட ஆழுகின்றீரே. மாட்சியில் மாண்பது துலங்கிடவே, ஆட்சியில் அரசராய் விளங்குகின்றீரே, ஆட்சியில் அரசராய் விளங்குகின்றீரே. இனியதொரு கவிதையின் பாடலை இசைத்து பாடும் நேரம் அதில் இறைவா இதயம் களி கூறுது. இறைவா என் இறைவா. உண்மை
காத்திடும் மன்னரும் நீரே, உயர்நெறி நீதியில் நிதம் நிலைப்பவரே. மகிழ்ச்சியின் ஆடையாய் தருபவரே, மகிழ்ச்சியை ஆடையாய் தருபவரே, புகழ்ச்சி பாடலை ஈற்றிடுவீரே, புகழ்ச்சி பாடலை ஈற்றிடுவீரே. இனியதொரு கவிதையில் என் பாடலை இசைத்து பாடும் நேரமதில் இறைவா இதயம் களி கூறுது. இறைவா என் இறைவா, இனியதொரு கவிதையில் பாடலை இசைத்து பாடும் நேரம் அது. இறைவா இதயம் களி கூறுது. இறைவா என் இறைவா. திருத்தூதர் பவுல் புது வாழ்வு பற்றியும் ஆவிக்குரிய வாழ்வு பற்றியும் எடுத்துரைக்கிறார். ஆவிக்குரிய வாழ்வு வாழும்போது தீமை குறையும், அன்பு உருவாகும். அன்பு செய்பவர் மட்டுமே திருச்சட்டத்தை நிறைவேற்றுகிறார். கடவுளை அன்பு செய்ய வேண்டும், அதுபோல் பிறரையும் அன்பு செய்து வாழ வேண்டும் என திருத்தூதர் பவுல் கூறுவதை கேட்டு தியானிப்போம். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 13, 8 முதல் 10 வரையுள்ள இறை வார்த்தைகள். சகோதரர் சகோதரிகளே, நீங்கள் யாருக்கும் எதிலும் கடன்படாதீர்கள். ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துவதே நீங்கள் செலுத்த வேண்டிய ஒரே கடனாய் இருக்கட்டும். பிறரிடத்தில் அன்பு கூர்பவர் திருச்சட்டத்தை நிறைவேற்றுபவர் ஆவர். ஏனெனில் விபச்சாரம் செய்யாதே, கொலை செய்யாதே, களவு செய்யாதே, பிறருக்குரியதை கவர்ந்திட விரும்பாதே என்னும் கட்டளைகளும் பிற கட்டளைகளும் உன்மீது அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்னும் கட்டளையில் அடங்கியுள்ளன. அன்பு அடுத்திருப்பவருக்கு தீங்கிழைக்காது. ஆகவே அன்பே திருச்சட்டத்தின் நிறைவு. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே.
நூல் பிரிவு 18 இறை வார்த்தைகள் 15 முதல் 20 வரை. அக்காலத்தில் இயேசு சீடர்களிடம் கூறியது: உங்கள் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவர் உங்களுக்கு எதிராக பாவம் செய்தால், நீங்களும் அவரும் தனித்திருக்கும் போது அவரது குற்றத்தை எடுத்து காட்டுங்கள். அவர் உங்களுக்கு செவி சாய்த்தால் நல்லது, உங்கள் உறவு தொடரும். இல்லை என்றால் 2 அல்லது 3 சாட்சிகளுடைய வாக்குமூலத்தால் அனைத்தும் உறுதி செய்யப்படும் எனும் மறைநூல் மொழிக்கு ஏற்ப உங்களோடு 1-2 பேரை கூட்டிக் கொண்டு போங்கள். அவர்களுக்கும் செவிசாய்க்காவிடில் திருச்சபையிடம் கூறுங்கள். திருச்சபைக்கும் செவிசாய்க்காவிடில் அவர் உங்களுக்கு வேற்று இனத்தார் போலும் வரி தண்டுபவர் போலவும் இருக்கட்டும். மண்ணுலகில் நீங்கள் தடை செய்பவை அனைத்தும் விண்ணுலகிலும் தடை செய்யப்படும். மண்ணுலகில் நீங்கள் அனுமதிப்பவை அனைத்தும் விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுள் 2 மண்ணுலகில் தாங்கள் வேண்டும் எதை குறித்தும் மனமுத்திருந்தால், விண்ணுலகில் இருக்கும் என் தந்தை அதை அவர்களுக்கு அருளுவார். ஏனெனில் 2 அல்லது 3 பேர் என் பெயரின் பொருட்டு எங்கே ஒன்றாக கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்களிடையே நான் இருக்கிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொதுக்காலம் 23ஆம் ஞாயிறை சிறப்பிப்பதற்காக ஒரே குடும்பமாக நாம் குழுமியிருக்கிறோம். இதோ இந்த நாளில் இந்த ஆலயத்தில் இறை பிரசன்னத்தை அனுபவிக்கக்கூடிய நாம், நம்மோடு பேசுகின்ற அந்த கடவுள் இந்த நாளுக்காகவும் இந்த வாரத்திற்காகவும் என்ன கூறுகிறார், என்ன கூற விரும்புகிறார் என்பதை சிந்திப்பதற்காக குழுமியிருக்கிறோம். இறை வார்த்தை வழியாக நம்மை சிந்திக்க தூண்டிய கடவுள் நம்முடைய உறவுகள் மேம்பட வேண்டும் என்று அழைக்கிறார். மேம்பட்ட உறவுகள் குழுமி இருக்கின்ற பொழுது அங்கே நான் தங்கியிருக்கிறேன் என்பதை உறுதியாக எடுத்துச் சொல்கின்றார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. மனித உறவுகள் நமக்கு இன்றியமையாத தேவையாக இருக்கிறது. அதிலும் அந்த உறவுகளை சீர்படுத்தி கொண்டு வாழுவதும் நம்முடைய வாழ்க்கை முறையாக வேண்டும் என்பதையும் ஆண்டவர் அழுத்தம் திருத்தமாக சொல்கின்றார். மனித உறவுகள் மேம்பட சகோதர அன்பு என்பது இன்றியமையாத ஒன்றாக இருக்கிறது என்பதைத்தான் இந்த இறை வாசகங்கள் நமக்கு வலியுறுத்தி காட்டுகின்றன. சகோதர அன்பில் நாம் நிலைத்திருப்போமே என்றால் அந்த அன்பு நலமான உறவுகளை, நலமான சமூகத்தை நமக்கு ஒவ்வொரு நாளும் கொடுத்து கொண்டே இருக்கும் என்பதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அனுபவித்தவர்களாகவும் இருக்கிறோம். எனவே அன்புமிக்கவர்களே, மனித உறவு, நான் வாழ்வதற்கு, நான் இந்த உலகத்திற்கு வருவதற்கு பெற்றோர்கள் எனக்கு தேவையாக இருக்கிறார்கள். இந்த உலகத்தில் நான் அறிவை கற்றுக்கொள்வதற்கு ஆசிரியர்கள் தேவைப்படுகிறார்கள். இந்த உலகத்தில் நான் இன்னும் பக்குவப்படுவதற்கு மேம்பட்ட மனிதர்கள், பெரிய மனிதர்களுடைய ஆலோசனைகளும் கருத்துக்களும் எனக்கு தேவையாக இருக்கின்றன. இன்னும் நலமான ஆளுமையை உருவாக்கி கொள்வதற்கு நண்பர்கள் தேவைப்படுகிறார்கள். இவ்வாறு நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை நாம் சிந்தித்து பார்த்தோமே என்றால் இந்த வாழ்வு உறவுகளால் பின்னி பிணைக்கப்பட்ட ஒரு வாழ்வாக இருக்கிறது. இந்த உறவுகளை கடந்து, இந்த உறவுகளே இல்லாமல் நான் வாழ்ந்துவிட முடியும் என்று நம்மில் யாருமே நினைத்து கூட பார்க்க முடியாது. நாம் அன்றாடம் இறை உறவிலும் மனித உறவிலும் வளர்ந்து கொண்டே இருக்கிறோம். அன்புமிக்கவர்களே, இப்படிப்பட்ட உறவுகளை கொண்டிருக்கக்கூடிய நாம் பல வேளைகளில் நம்மிலே இருக்கக்கூடிய பலவீனங்களையும் நாம் உணர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக மாற வேண்டும். நாம் பல நேரங்களில் உறவுகளை பிரிக்கக்கூடியவர்களாக, சீரழிக்கக்கூடியவர்களாகவும் நம்முடைய வாழ்வை அமைத்திருக்கிறோம். எவ்வாறு நம்முடைய உறவுகளை நாம் சீரழிக்கிறோம்? ஆரம்ப உளவியல் கற்றுக்கொள்ளுங்கிற பொழுது நமக்கு ஒரு பாடத்தை சொல்ல தருவார்கள் உளவியலிலே. அந்த உளவியல் எதை சொல்லித் தருகிறது என்றால், ஜோ ஹேரி என்பவர் மனித மனங்களை படித்து அதை 4 நிலைகளில் வெளிப்படுத்துகிறார். சில மனிதர்கள் நம்மிலே
தான் மட்டுமே நல்லவன் என்று நினைத்து கொள்வார்கள். மற்றவர்கள் அனைவருக்கும் ஒன்றும் தெரியாது, உதவாதவர்கள் என்று எண்ணிக்கொள்ளக்கூடியவர்கள் முதல் நிலையில் இருக்கிறார்கள் என்று. இரண்டாவது நிலையிலே சில மனிதர்கள் எனக்கு ஒன்றும் தெரியாது, மற்றவர்களுக்குத்தான் எல்லாம் தெரியும் என்ற சுருங்கிய குறுகிய மனநிலையில் வாழக்கூடியவர்களும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். மூன்றாவது நிலையிலே அவர் சொல்லுவார், அடுத்தவனும் நல்லவனில்லை, நானும் நல்லவனில்லை என்ற ஒரு எண்ணங்களில் வாழக்கூடிய மனிதர்களும் இந்த சமூகத்திலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். சீரான நலமான உறவுகளை உருவாக்கக்கூடிய மனிதர்கள் யார் என்றால், நானும் நல்லவன், இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா மக்களும் நல்லவர்களாக இருக்கிறார்கள் என்ற எண்ணத்தோடு தன்னுடைய எண்ணங்களை தன்னுடைய உணர்வுகளை கட்டமைத்து கொள்ளக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் நலமான உறவுகளை ஏற்படுத்தக்கூடியவனாக இருக்கிறான் என்று சொல்கின்றார். இந்த உலகத்தில் உறவுகளை சீரழிக்கக்கூடிய மனிதர்கள் யார் என்று சிந்தித்து பார்த்தோமே என்றால், நாம் கூட அனுபவித்து கொண்டிருக்கிறோம். பல வேளைகளில் நான் மட்டுமே நல்லவன் என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் யார் என்று சிந்தித்து பார்த்தால், மதத்தின் பெயராலும் ஜாதியின் பெயராலும் தங்களுக்கென்று ஒரு குறுகிய மக்கள் குழுவை வைத்து கொண்டு அதன் அடிப்படையிலே மக்களை பிளவுக்கு உட்படுத்தி அதில் சந்தோஷத்தை அனுபவித்து கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். 2-3 பேர் நண்பர்களாக குழுமிவிட்டார்களே என்றால், மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி விட்டார்களே என்றால், அவர்கள் மத்தியில் ஏதாவது ஒரு விதத்தில் ஊடுருவி அவருடைய உறவுகளை சிக்கலாக்க வேண்டும், சின்னாபின்னமாக்க வேண்டும் என்று எண்ணுகின்றார்களே என்றால், அந்த மனிதர்களிடம் இருப்பது என்னது? நான் என்ற அகந்தையாக இருக்கிறது. நான் மட்டும்தான் வாழ வேண்டும் என்ற எண்ணமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஆண்டவர் இன்று நமக்கு சொல்லித் தருவதையெல்லாம் மேம்பட்ட உறவுகளை நாம் உருவாக்க வேண்டும். உறவுகளில் சிக்கல்கள் இருப்பின், சிதைவுகள் இருப்பின் அதை சரி செய்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது என்பதை நமக்கு எடுத்துச் சொல்லுகின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறிய வார்த்தைகளை சிந்திப்பதற்கு முன்னால், இந்த உறவுகளை சீரமைத்துக் கொள்வதற்கு நாம் யார், ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற பொறுப்பு என்ன என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். இன்றைய முதல் வாசகத்திலே இறைவாக்கினர் எசேக்கியேல் வழியாக பேசுகின்ற கடவுள், நீ மக்களினங்களுக்கு காவலாளியாக இருக்க உன்னை ஏற்படுத்தி இருக்கிறேன் என்று சொல்லுகின்றார். நீ மக்கள் மத்தியில் அவர்கள் தவறு செய்கின்ற பொழுது அவர்களை கண்டித்து திருத்த வேண்டும். திருந்தினார்களே என்றால் அவர்கள் பயன்பட்டு கொள்ளுவார்கள். திருந்தவில்லை என்றால் அந்த அழிவு அவர்களுக்கு, நீ சொல்லவில்லை என்றால் அழிவு உனக்கு என்று சொல்லி எசேக்கியேலை உசுப்பேத்தி விடுகின்றாரே என்றால், இந்த வார்த்தை, இந்த அனுபவம், இந்த நிகழ்வு வழியாக கடவுள் நமக்கு சொல்வது என்ன? அன்புமிக்கவர்களே, நாம் ஒவ்வொருவரும் திருமுழுக்கு வழியாக மக்களினங்களுக்கு காவலாளியாக இருப்பதற்காக அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். காவலாளி என்பவர்கள் யார்? நாம் காவலர்கள் என்று அழைக்கிறோம். நம்மை வழிநடத்தக்கூடியவர்கள், நாம் நெறி தவறி போகின்ற வேளையில் நம்மை சரி செய்வதற்காக அழைத்து செல்லக்கூடியவர்கள், நம்மை கண்டித்து திருத்தக்கூடியவர்கள். இன்று நமக்கும் அந்த கடவுள் இத்தகைய ஒரு பொறுப்பை தான் தந்திருக்கிறார். காவலாளி என்பவன் ஏதோ மமதையில் அனைவரையும் அடித்து கொள்வதற்காக அனுப்பப்பட்டவன் அல்ல. ஒவ்வொரு மனிதனுடைய அருகில் அமர்ந்து அந்த மனிதன் நல்லவை செய்கின்ற பொழுது பாராட்டக்கூடியவனாகவும், அந்த மனிதன் தவறு செய்கின்ற பொழுது அவனை கண்டித்து திருத்தக்கூடியவனாகவும் இருப்பவன்தான் நல்ல காவலாளியாக இருக்க முடியும். இதுதான் இந்த சரித்திரம், வரலாறு நமக்கு எடுத்து சொல்லக்கூடிய பாடமாக இருக்கிறது. எனவே இன்று கடவுள் நம் ஒவ்வொருவரையும் மக்களினங்களுக்கு காவலாளியாக உன்னை ஏற்படுத்தியிருக்கிறேன் என்று திருமுழுக்கு வழியாக அழைத்து இன்று நம்மை ஒன்று சேர்த்திருக்கின்றாரே என்றால், அந்த கடவுளுடைய உள் உணர்வுகள் என்ன? நம்மோடு வாழக்கூடிய எல்லா மனிதர்களையும் ஒன்றிணைத்து அழைத்து செல்லக்கூடிய, உறவுகளை மேம்படுத்தி கொள்ளக்கூடிய, எங்கேயாவது உறவு சிக்கல்கள் இருக்குமே என்றால் அங்கு சென்று சந்தித்து அவர்களுக்கிடையே நலமான உறவுகளை ஏற்படுத்தி கொள்வதற்காக அந்த கடவுள் நம்மை ஒரு காவலாளியாக அழைத்திருக்கிறார். தொடக்க நூலில் நான் என்ன என் சகோதரனுக்கு காவலாளியா என்று காயினை பார்த்து காயின் ஆண்டவரை நோக்கி சொன்னான். அந்த வார்த்தை மீண்டும் எசேக்கியேல் வழியாக நமக்கு எடுத்து சொல்லப்படுகின்றதே என்றால், அன்புமிக்கவர்களே, காவலாளி என்னும் பொறுப்பை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்ற உணர்வை நாம் சிந்திக்க வேண்டும்.
காவலாளி என்பவன் அடக்கி ஒடுக்குவதற்கு அல்ல, மாறாக மனித உறவுகளை சரி செய்து கொள்வதற்காக. இரண்டாவது நிலையிலே இந்த உறவுகளை சீர்படுத்தி கொள்வதற்காக அந்த ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இரண்டாவது யுக்தி என்னவென்றால், நீங்கள் அன்புக்கு கடன்பட்டிருங்கள். கடன்பட்ட ஒரு அன்பை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக அன்றாட உங்களுடைய வாழ்க்கை அமைத்து கொள்ளுங்கள். அந்த அன்பு ஒரு நாளும் தீங்கிழைக்காத அன்பாக இருக்க வேண்டும் என்பதையும் ஆண்டவர் இது நமக்கு கற்றுத்தருகிறார். அன்புமிக்கவர்களே, அன்பினால்தான் இந்த உலகத்தை சீர்படுத்த முடியும். இந்த உலகத்தில் வாழும் எல்லா மக்களையும் சீராக்க முடியும். பல வேளைகளில் நாம் காணக்கூடிய தலைவர்கள் இன்று அதிகாரத்தினால் அனைத்தையும் அடக்கி ஆண்டுவிட முடியும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அதிகாரம் செலுத்த வேண்டும் என்று எண்ணுகின்ற பொழுது ஒரு விதத்தில் எதிர்மறை எண்ணங்களைத்தான் வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார்களே ஒழிய, அவர்கள் நேர்மறையாக எண்ணி இந்த சமூகத்தையும் மனிதர்களையும் சீராக்க வேண்டும் என்று எண்ணக்கூடியவர்களாக இருக்க முடியாது. மாறாக மனிதர்கள் மத்தியில் அன்பை வெளிப்படுத்தக்கூடியவர்கள், அன்போடு மனிதர்களை சந்திக்கக்கூடியவர்கள், சந்தித்து திருத்த வேண்டும் என்று எண்ணக்கூடியவர்கள், ஒவ்வொரு சூழலிலும் சமூகம் வாழ வேண்டும், எல்லா மனிதர்களும் வாழ வேண்டும் என்று எண்ணக்கூடியவர்களாகவே இருக்கிறார்கள். கடவுள் அன்பு செய்யும் ஆற்றலை நமக்கு கொடுத்திருக்கின்றாரே என்றால், இந்த அன்பு செய்யும் ஆற்றல் வழியாக இந்த சமூகத்தை நலமாக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் நமக்கு இட்டிருக்கின்ற கட்டளையாக இருக்கிறது. அன்னை தெரேசா இன்று புனிதையாக கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறார் என்றால், அவர் அன்பினால் அவனியை இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மக்களையும் ஆண்டவராக இருக்கிறார். இந்த உலகத்தில் அவருக்கு எதிராக பல்வேறு விதமான ஏளன பேச்சுக்கள் உண்டு, காரி துப்பிய நிகழ்வுகளும் உண்டு. ஆனாலும் அந்த நிகழ்வுகளிலெல்லாம் அன்னை காட்டிய ஒரே பாங்கு அன்பாக இருக்கிறது. நான் உங்களை அன்பு செய்வதற்காக அனுப்பப்பட்டிருக்கிறேன், இன்னும் சிறப்பாக இல்லாதவர்களை அன்பு செய்வதற்காக அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி எல்லா மக்களையும் அன்பு செய்யக்கூடிய ஒரு தன்மையை, ஒரு பாங்கை தன்னகத்தை கொண்டிருந்தார் என்றால், அன்புமிக்கவர்களே, அதுதான் அவருடைய புனிதத்தின் அடையாளமாக இருந்தது. இன்று நம்மிடமும் அதே அன்பு செய்யக்கூடிய ஆற்றல் இருக்கிறது. இந்த அன்பு செய்யக்கூடிய ஆற்றலை நான் என்ற அகந்தையினால், நான் மட்டுமே என்ற திமிரினால் அதை மறைத்து வைத்து கொண்டிருக்காமல், நமக்குள் இருக்கக்கூடிய இயல்பான வாழ்க்கை முறை வழியாக இந்த அன்பை செயல்படுத்தக்கூடியவர்களாக நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளுவோம். இறுதியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லித் தருவது என்ன? நான் உங்கள் மத்தியிலே பிரசன்னமாக வேண்டுமென்றால், உங்கள் மத்தியிலே நான் தங்கியிருக்க வேண்டுமென்றால், தவறு செய்யக்கூடிய மனிதனை திருத்தக்கூடியவர்களாக மாறுங்கள் என்று சொல்லுகின்றார். உங்களுக்கு எதிராக யாராவது தவறு செய்து விட்டார்களே என்று எண்ணினால், முதல் நிலையில் அவரிடம் தனிமையாக சென்று தவறை சுட்டிக்காட்டி அவரை திருத்த முயலுங்கள். 2-3 பேர் அவர் கேட்கவில்லை என்றால் 2-3 பேர் அழைத்து சென்று அவரை திருத்த பாருங்கள். இல்லையே கடவுளிடம் ஒப்படைத்து விடுங்கள் என்று சொல்லுவதன் வழியாக உங்களுடைய முயற்சி இன்றியமையாத ஒன்றாக இருக்கிறது என்று சொல்கின்றார். எனவே நாம் ஆண்டவர் நம்மில் தங்கி வாழ வேண்டும் என்ற நலமான எண்ணங்களை கொண்டவர்களாக இருக்கின்றோமே என்றால், முதல் நிலையில் நம்முடைய உறவுகளை சீராக்கி கொள்ளுவோம். எல்லா நிலைகளிலும் இவன் கெட்டவன், இவன் எனக்கு பகைவன் என்ற எண்ணத்தோடு நாம் செயல்பட்டோமே என்றால் பழி வாங்க வேண்டும் என்று தான் எண்ணிக்கொண்டிருப்போமே ஒழிய நல்ல உறவுகளை ஏற்படுத்தி கொள்ள முடியாது. மாறாக நலமான உறவுகள் உள்ள இடத்தில்தான் அந்த ஆண்டவர் தங்கியிருக்கிறார். அந்த ஆண்டவர் நம்மிலும் இந்த அவனியிலும் என்னிலும் தங்கி வாழ நலமான உறவுகளை ஏற்படுத்தக்கூடிய இன்னும் ஒரு கருவியாக, கடவுளின் கருவியாக செயல்பட வேண்டும் என்ற அருளுக்காக நாம் தொடர்ந்து ஆண்டவரை நோக்கி இத்திருப்பலியில் சேர்ந்து ஜெபிப்போம். அனைவரும் எழுந்து நமது நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். படைத்தவரோ கடவுள் ஒருவர் இருக்கின்றார்.
தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவி வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராய் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். யாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிறைவாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கடவுள் இரக்கமும் கனிவும் மன்னிப்பும் உடையவர், சினம் கொள்ள தாமதிப்பவர். அத்தகைய கடவுள் நாம் செய்கின்ற குற்றங்களை மன்னிக்கின்றார். பிறர் செய்கின்ற குற்றங்களை நாம் மன்னிப்பது மட்டுமல்ல, அவர்களை திருத்துவதற்கும் அவர்கள் செய்கின்ற குற்றங்களை கடிந்து கொள்வதற்கும் நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் என்று சிந்திக்கும் பொழுது கடவுள் இத்தகைய நல்ல எண்ணங்களை நம்முள் உருவாக்கி நமக்கு வழிகாட்ட இறையருளை வேண்டுவோம். நல்லாயனே இறைவா, எமது திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை பிரான்சிஸ், எம் மறைமாவட்டத்தை வழிநடத்தும் மேதகு ஆயர் நசரேன் சூசை மற்றும் ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள் ஆகியோரை நிறைவாக ஆசீர்வதித்து உடல் உள்ள நலம் தந்து காத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பு தந்தையே இறைவா, எம் பங்கினை வழிநடத்த புதிதாக பொறுப்பேற்றுள்ள பங்கு தந்தை ஸ்டான்லி சகாயசீலன், இணை பங்கு தந்தை ஜார்ஜ் கிஷோர் ஆகியோரை உமது அருளால் ஆசிரால் நிரப்பி பங்கை வழிநடத்த தேவையான உடல் உள்ள நலம் தந்து வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நலன்களின் இறைவா, இந்நாட்களில் உலகை அச்சுறுத்தி கொண்டிருக்கும் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டு அவதிப்படுபவர்கள் குணமடையவும், இனிமேலும் மக்கள் பாதிக்கப்படாமல் இருக்கவும், உயிரிழப்புகள் தடுக்கப்பட்டு இயல்பு நிலை திரும்பிடவும், மக்கள் மன மகிழ்ச்சியுடன் அச்சமில்லாமல் வாழ உமது அருளை பொழிந்து எல்லாரையும் பாதுகாத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் இறைவா, கொரோனா தொற்று பாதிக்கப்பட்டவர்களை பாதுகாக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள மருத்துவர்கள், மருத்துவ பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள் மற்றும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ள காவல்துறை அதிகாரிகள் அனைவரையும் பாதுகாத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அருள்கடலே இறைவா, எம் நாட்டையும் எம் மாநிலத்தையும் ஆளும் ஆட்சியாளர்கள், தலைவர்கள் அனைவரையும் உம் பாதுகாப்பில் தருகிறோம். அவர்கள் தியாக உள்ளத்துடன் உழைக்கவும் மக்களுக்கு நல்லாட்சி தர நீரே அவர்களை வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறு நேரம் அமைதியாக ஜெபிப்போம்.
எங்கள் அன்பு ஆண்டவரே, உமது புனித நாளாகிய இன்று உம் பாதம் வந்து உமக்கு பலி செலுத்தும் எங்களை கண்ணோக்கும். எங்களது வேண்டுதல்களை நீர் கனிவோடு கேட்டருளும். உலகை மீட்க திருவுளம் கொண்ட ஆண்டவர் நீர். இவ்வுலகம் நிலவுகின்ற இந்த கொடிய நோயை நீர் நீக்கி இந்த உலகை மீட்டு உலகம் மீண்டும் மகிழ்ச்சியிலும் சுமூகமான சூழலிலும் உருவாக எங்களுக்கு வழிகாட்டும். எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தந்தேன் வாழ்வினை அர்ப்பணமாய் தலைவன் பீடத்தில் தந்தேன் வாழ்வினை அர்ப்பணமாய் உழைப்பின் பலனை படைத்திட வந்தேன் உன் திருப்பாதத்தில் இணைக்க வேண்டும். நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுக் கொள்ளும் திராட்சை செடியும் அந்த உழைப்பும் பலனமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். எங்களுக்கு வாழ்வளிக்கும் மனமாக மாறும். உன் அருள் துணை நம்பி வாழ்வினை தொடர்ந்திட உவந்து நிறைவேற்றி ஏழை காணிக்கை இறைவாயை பார் நிலைக்கும் உறவாய் இனிதாய் இனிப்பாய் என் வாழ்வை இனிதாய் தந்தேன் வாழ்வினை அர்ப்பணமாய் தலைவன் பீடத்தில் காணிக்கையாய் தகுதியில்லா என்னை உன்னன்பினாய் தயவுடனே பாய் பலி பொருளாய் தந்தேன் வாழ்வினை அர்ப்பணமாய் ஆறுதல் இன்றி வாழ்ந்திடும் வரையோ ஆனந்தம் அடைந்திட அடியேனை தேர்ந்தேன். ஆறுதல் இன்றி வாழ்ந்திடும் வரையோ ஆனந்தம் அடைந்திட அடியேனை தேர்ந்தேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாமல்ல நம் தந்தையாம் இறைவனால் ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, உண்மையான இறை பற்றுக்கும் அமைதிக்கும் காரணரே, மாண்புக்கு உரிய உம்மை காணிக்கை வழியாக தகுந்த முறையில் வழிபட நாங்கள் வேண்டுகின்றோம். அதனால் தூய மறை நிகழ்வுகளில் உண்மையான உணர்வோடு பங்கேற்பதன் வழியாக நாங்கள் ஒன்றுபடுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய
செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார், இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து வான வீட்டின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானக தூதரணிகளோடும் புனிதர்களின் பெருந்திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, 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 ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகளெல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய் ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கன மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். ஆகவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பு அளிக்கும் பாடுகளையும் வியப்புக்கு உரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியருள உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம்கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தினால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய் ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும்
ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சிகள், எங்கள் பாதுகாவலராகிய புனித பிரான்சிஸ் சவேரியார், மண்ணின் மறை சாட்சி தேவசகாயம் மற்றும் புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றுக்க தகுதியுடையவர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகிற்கெல்லாம் அமைதி மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக மடியாராக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நசரேன் சூசை, ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி திருமண நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியில் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையினால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே.
எங்கள் பாவங்களை பாராமல் உம் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமையை அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவரது அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்துக்களை அறிவித்துக் கொள்ளுவோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி இம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி இம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களிலிருந்து நம்மை விடுவிப்பவர். இவர் தருகின்ற இந்த திருவிருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்து உடலும் இரத்தமும் நம்மை காத்து நிறைவாழ்வளிப்பதாக. ஆமென். இறை மக்கள் நற்கருணை பெற்றுக்கொள்ள வரும்போது முகக்கவசம் அணிந்திருக்க வேண்டும். கைகளில் மட்டுமே நற்கருணை வழங்கப்படும். இடைவெளியும் கடைபிடிக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இன்னுயிரே இன்னுயிரே கலக்கம் கொள்ளாதே. காலம் எல்லாம் காக்கும் தேவன் உன்னோடுதான் உன்னோடுதான். இன்னுயிரே இன்னுயிரே கலக்கம் கொள்ளாதே. காலமெல்லாம் காக்கும் தேவன் உன்னோடுதான் உன்னோடுதான். கண் காணும் செல்வங்கள் கரைந்தோடி போனாலும் கரையாது அவர் அன்பு குறையாது. கண் காணும் செல்வங்கள் கரைந்தோடி போனாலும் கரையாது அவர் அன்பு குறையாது. கண்ணாக இந்நாளும் காத்திடுவார். கண்ணாக இந்நாளும் காத்திடுவார். இன்னுயிரே
கொள்ளாதே காலம் எல்லாம் காக்கும் தேவன் உன்னோடுதான் உன்னோடுதான். சூழ்ந்தாலும் துணையாளன் இருக்கின்றார் திகையாதே. தோள் மீது உனை தாங்கி நடத்திடுவார் தோள் மீது உனை தாங்கி நடத்திடுவார். இன்னுயிரே இன்னுயிரே கலக்கம் கொள்ளாதே காலமெல்லாம் காக்கும் தேவன் உன்னோடுதான் உன்னோடுதான். இன்னுயிரே இன்னுயிரே கலக்கம் கொள்ளாதே காலமெல்லாம் காக்கும் தேவன் உன்னோடுதான் உன்னோடுதான். அன்புமிக்கவர்களே, நம்முடைய பேராலய பங்குக்கு ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி சனிக்கிழமை முதல் அருள் தந்தை ஸ்டான்லி சகாயசீலன் அவர்கள் பங்கு தந்தையாக பொறுப்பேற்றுள்ளார்கள். பங்கு தந்தையை பொறுத்தமட்டில் அவர் குளச்சல், குறும்பனை போன்ற பெரிய பங்குகளில் பங்கு தந்தையாகவும் வட இந்தியாவிற்கு அனுப்பி வைக்கின்ற குறு மாணவர்களை உருவாக்கக்கூடிய தளத்தில் அதிபராகவும் இருந்தவர். இன்னும் பல ஆண்டுகள் நாம் அனைவரும் அறிந்திருப்பது போல ஆயர் ரெமிஜியஸ் சிபிஎஸ்சி பள்ளியினுடைய தாளாளராகவும் இருந்து சிறப்பாக செயல்பட்டவர்கள். இந்நிலையில் இவருடைய பணி இந்த பங்கிற்கு தேவை என்பதை உணர்ந்த ஆயரவர்கள் இவரை நமக்கு பங்கு தந்தையாக நியமித்துள்ளார்கள். அவர்கள் ஒரு சிறந்த நிர்வாகி, அன்பு செய்வதற்கான ஆற்றல் உள்ளவர், எல்லாவரையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு பண்புள்ளவர், சிரித்த முகத்தோடு அனைவரையும் அணுகக்கூடியவர். நாம் நம்முடைய தேவைகளுக்கு எளிதாக அணுகி அவரிடம் நம்முடைய காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியும். எனவே இத்தகைய நல்ல பண்பு கொண்ட ஒரு தந்தையை நமக்கு பங்கு தந்தையாக ஆயரவர்கள் நியமித்துள்ளார்கள். அவர்களை உங்கள் அனைவருடைய சார்பாக இன்று அறிமுகப்படுத்தி உங்கள் சார்பாக இன்று வரவேற்றுக் கொள்கின்றேன். அதே போல் நம்முடைய பங்குக்கு துணை பங்கு தந்தையாக வந்திருப்பவர்கள் அருள் தந்தை கிஷோர் அவர்கள் கடியப்பட்டினம், கார்மெல் நகர் பங்குகளில் இணைப்பணியாளராக பணியாற்றி இன்று நமக்கு இணைப்பணியாளராக கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அவரை பொறுத்த மட்டிலும் அவர் ஒரு நேர்மறையாக சிந்தித்து செயல்படக்கூடியவர், நல்லவற்றை காணும் பொழுது பாராட்டக்கூடியதும் தீயதை பார்க்கின்ற பொழுது அதை சுட்டி காட்டக்கூடிய திறனும் பெற்ற ஒரு சிறப்பான தந்தையாக செயல்பட்டிருக்கிறார்கள். அவர்களும் நம்முடைய பங்குக்கு இணைப்பணியாளராக பணியாற்ற வந்திருக்கிறார்கள். அவர்களையும் இந்நாளிலே உங்களுக்கு அறிமுகப்படுத்தி அவர்களையும் உங்கள் அனைவருடைய சார்பாக அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். அன்புக்கு உரியவர்களே, என்னையும் இணைப்பணியாளரையும் அறிமுகம் செய்த நமது கோட்டாறு மறைவட்ட முதல்வர் அருள் தந்தை மைக்கேல் ஏஞ்சலுஸ் அவர்களுக்கு உங்கள் அனைவர் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
கடவுளுடைய அருள் துணையாலும் நமது பாதுகாவலர் புனித பிரான்சிஸ் சவேரியாரின் பரிந்துரையாலும் உங்களோடு இணைந்து இந்த பங்கின் வளர்ச்சிக்காக மறைமாவட்டத்தின் பேராலயம் என்ற முறையிலே பல்வேறு மறைமாவட்ட நிகழ்வுகளை ஒருங்கிணைக்கின்ற இந்த பணியையும் நாம் இணைந்து செய்ய முடியும் என நம்புகின்றேன். கடவுளுடைய அருள் துணைக்காக உங்களிடம் தொடர்ந்து எனக்காக ஜெபிக்க கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைய நாளிலே நம்மோடு இணைந்து திருப்பலியிலே ஜெபித்து திருப்பலியில் பங்கேற்று நமக்காக இறையருளை வேண்டிக் கொண்டிருக்கின்ற நமது கோட்டாறு பங்கின் மண்ணின் மைந்தர் அருள் தந்தை ஆஞ்சலோ அவர்களுக்கு உங்கள் அனைவர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய வழிபாட்டை சிறப்பித்து கொண்டிருக்கின்ற வழிபாட்டு குழுவினருக்கு நன்றி. இன்றைய இந்த திருப்பலியை காணொளி காட்சி மூலமாக நேரடியாக ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கின்ற நமது மறைமாவட்ட நாஞ்சில்நாத கலை தொடர்பு நிலையத்தினருக்கு உங்கள் அனைவர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வருகின்ற செவ்வாய்க்கிழமை 8/9/2020 அன்னை கன்னிமரியாவின் பிறந்த நாள் விழா காலையில் 6:15 மணிக்கு திருப்பலி நடைபெறும். 13/9/2020 வருகின்ற ஞாயிறு மாலை 6:30 மணிக்கு பங்கு அருள்பணி பேரவை கூட்டம் நடைபெறும். 11/9/2020 வருகின்ற வெள்ளிக்கிழமை மாலை 7 மணிக்கு நிதிக்குழு தணிக்கை குழுவின் இணைந்த கூட்டம் நடைபெறும். வருகின்ற வெள்ளிக்கிழமை மாலை 6:15 மணிக்கு புனித சவேரியார் நவநாளும் திருப்பலியும் நடைபெறும். அன்று காலையில் திருப்பலி நடைபெறாது. ஒரு நாள் ஒரு திருப்பலி நிறைவேற்ற வேண்டும் என்று ஆயர் அவர்கள் சுற்றறிக்கை வழங்கியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே வருகின்ற வெள்ளிக்கிழமை காலையில் திருப்பலி நடைபெறாது. மாலை 6:15 மணிக்கு புனித சவேரியார் நவநாளும் திருப்பலியும் நடைபெறும். கோணம் அரசினர் தொழிற்பயிற்சி நிறுவனத்திலே கவர்மெண்ட் ITIயில் மாணவர் சேர்க்கை நடைபெற்று கொண்டிருக்கின்றது. பயிற்சி கட்டணம் முற்றிலும் இலவசம். இதில் ஆர்வமுள்ளவர்கள் கலந்து கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு பங்கு அலுவலகத்தை நாடலாம். நமது மாணவ மாணவிகளுக்கு மறைக்கல்வி வகுப்புகள் இன்டர்நெட் மூலமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. வாட்ஸ்அப் மூலமாக பல செய்திகள் அவர்களுக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். அந்த அடிப்படையிலே இன்று மறைக்கல்வியானது பிற்பகல் 2 மணிக்கு நடைபெறும். வீடுகளிலே இருந்து கொண்டு மறைக்கல்வியை நமது மாணவ மாணவிகள் கற்றுக்கொள்ளலாம். தமிழ்நாடு அரசும் நமது மறைமாவட்ட ஆயரும் வழங்கியுள்ள நெறிமுறைகளின்படி ஆலய வழிபாடுகளிலே கலந்து கொள்வதற்கு சில விதிமுறைகள் வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி ஆலயத்தில் தினசரி காலை 6:15 மணிக்கும் ஞாயிறு காலை 7 மணி மற்றும் மாலை 5 மணிக்கும் திருப்பலிகள் நடைபெறும். இன்று மாலை 5 மணிக்கும் ஞாயிறு திருப்பலி நடைபெறும். வெள்ளிக்கிழமை மாலை 6:15 மணிக்கு புனித சவேரியார் நவநாளும் திருப்பலியும் நடைபெறும். திருப்பலியில் கலந்து கொள்ள வருபவர்கள் அரசின் விதிமுறைகளை பின்பற்றி முகக்கவசம் அணிந்து கைகளில் கிருமி நாசினி பயன்படுத்தி சுத்தம் செய்து ஆலயத்திற்குள் வர வேண்டும். வெளியே கிருமி நாசினி வைக்கப்பட்டுள்ளது. அதை பயன்படுத்தி கரங்களை சுத்தம் செய்து ஆலயத்திற்குள் வரவும். 60 வயதிற்கு மேற்பட்ட முதியவர்கள் மற்றும் 10 வயதிற்கு கீழ்ப்பட்ட குழந்தைகள், சளி, இருமல், காய்ச்சல் உள்ளவர்கள் ஆலயத்திற்கு வருவதை தவிர்க்க வேண்டும். தமிழக அரசின்
விதிமுறைகளுக்கு உட்பட்டு ஆலயத்திற்குள் குறைவான எண்ணிக்கையில் மட்டுமே மக்கள் அமர இருக்கைகள் அமைக்கப்பட்டுள்ளன. ஆலயத்திற்குள் சமூக இடைவெளி கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். அந்த அடிப்படையிலே பெஞ்சுகளிலே 2 பேர் இருப்பதுதான் பொருத்தமானது. 3 பேர் இருத்தலாகாது. ஆலயத்தின் வலதுபுறம் இடதுபுறம் எல்லாம் இடங்கள் உள்ளன. அங்கும் வந்து அமர்ந்து கொள்ளலாம். நெருக்கமாக இருப்பதை தவிர்க்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். திருமண அறிவிப்பு. நமது பங்கை சார்ந்த ஆல்பர்ட் கண்ணன், ஆரோக்கிய லட்சுமி இவர்களுடைய மகள் சூசையம்மாள் ஜாக்குலின் நிஷாவுக்கும், ராஜாக்கமங்கலம் துறை பங்கை சார்ந்த ஆண்டனி சூசையம்மாள் இவர்களுடைய மகன் ஆரோக்கிய ஜோசப்புக்கும் திருமணம். இது முதல் அறிவிப்பு. இத்திருமணத்திலே ஏதேனும் தடைகள் இருந்தால் தெரிவிக்கவும். நன்றி ஜெபத்திற்காக எழுந்து நிற்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது வார்த்தையாலும் விண்ணக விருந்தினாலும் நம்பிக்கையாளருக்கு நீர் உணவளித்து வாழ்வளிக்கின்றீர். இவ்வாறு உமது அன்பு திருமகன் அளிக்கும் மாபெரும் கொடைகளினால் நாங்கள் வளம் பெற்று அவரது வாழ்வில் என்றும் பங்கு பெறும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. இறைவனின் அன்பிலே சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. கேட்டவரும் கொடுப்பவரே, கோட்டாட்சி சவேரியாரே, உம்மை வாழ்த்துகிறோம், உமது வழி நடப்போம். எமக்கு வாழ்வு தரும் நற்செய்தி நாவலரே, குமரி காவலரே, இறைப்புகழ் பாவலரே, எமக்கு வாழ்வு தரும் நற்செய்தி நாவலரே, குமரி காவலரே, இறைப்புகழ் பாவலரே, எமக்கு வாழ்வு தரும் நற்செய்தி நாவலரே. குமரி கடல் மீது தஞ்சம் புகும் மாந்தருக்கு குற்றேவல் புரிந்தாயே, குறைகள் எல்லாம் தீர்ப்பாயே. அனைத்தையும் எடுத்துக்கொள்ளும் ஆன்மாக்களை தந்துவிடும் ஆண்டவர் என்றேதும் தீதுணரை செய்து நின்றார். கும்பிடும் அடியவரின் கை நிறைப்பாய் கோமகனே, கூப்பிடும் குரலிற்கு பதில் தருவாய் புண்ணியரே. குற்றம் தீர்ப்பாய், குறை போக்கி நலம் தருவாய். கேட்டவரம் கொடுப்பவரே, கோட்டாட்சி சவேரியாரே, உம்மை வாழ்த்துகிறோம், உமது வழி நடப்போம். எமக்கு வாழ்வு தரும் நற்செய்தி நாவலரே, குமரி காவலரே, இறைப்புகழ் பாவலரே, எமக்கு வாழ்வு தரும் நற்செய்தி நாவலரே, குமரி காவலரே, இறைப்புகழ் பாவலரே, எமக்கு வாழ்வு தரும் நற்செய்தி நாவலரே. நிலையான புகழுக்குரிய தூய திரு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனை புகழும் மாட்சியும்
போற்றுதலும் உண்டாக கடவுளே. புனித பிரான்சிஸ்கு சவேரியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.